அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு எந்த மாதிரி உடல் தொந்தரவு வரும், அதை எப்படி நம்ம பழக்க வழக்கத்தின் மூலயமா அல்லது உணவு பழக்கத்தின் மூலயமா குறைச்சிக்கலாம் அல்லது வராமல் தடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல மிதுனம் அப்படின்னாலே அது ஒரு காற்று ராசி, உபய ராசி. அதுபோக அதனோட அதிபதி புதனுமே ஒரு காற்று கிரகம். ஸோ காற்று ராசி, காற்று கிரகம், உபயலக்னம் அப்படின்னா மெதுவாகவும் இயங்கக்கூடியது, அதே சமயம் ஸ்பீடாகவும் இயங்கக்கூடியது. ஸோ ரெண்டு இயல்புமே அதுக்கு இருக்குது. ஸோ மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்களோட உடம்புல காற்றோட செயல்பாடுகள், காற்றோட அமைப்பு எப்பவுமே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்படி இருக்கிறதுனால மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு வந்தாலும் அதுக்கு மிக மிக அடிப்படையான காரணமாக காற்று தான் இருக்கும். அதாவது வாதம் தான் அவங்களோட முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். அந்த காற்று ஒன்று கெட்டு போகிற தன்மையில் இருக்கும், இல்லை அதிகமாக சேர்கிற தன்மையில் இருக்கும். இந்த ரெண்டு காரணங்களால தான் அவங்களுக்கு ஒரு தொந்தரவு வரும் அல்லது இருக்கிற தொந்தரவு பெருக ஆரம்பிக்கும். ஸோ இவங்க எப்போவுமே மனசில் வச்சுக்க வேண்டியது, இவங்களோட உடம்புல அதிகமான காற்று சேராமல் பார்த்துக்கணும், இருக்கிற காற்றை கெடாமல் பார்த்துக்கணும். இப்போது எப்படி காற்றுனால இவங்களோட உடம்புல பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே காற்றை வச்சு அழுத்தும்போது, ப்ரெஷர் ஆகும்போது ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி வெடிக்க ஆரம்பிக்கும். இதே கான்செப்ட் தான் காற்று உடலில் தொடர்ந்து காற்றை ஏற்படுத்துகிற மாதிரி உணவு பழக்கமோ அல்லது வாழ்க்கை நடைமுறையோ, பசியோ அல்லது தூக்கமோ அல்லது குளிக்கிறதோ ஏதோ ஒன்று உடம்பில் இருக்கிற காற்றை அதிகப்படுத்துகிற மாதிரி செயல்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உடம்போட குறிப்பிட்ட பகுதிகளில் காற்று சேர ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து அதே நடைமுறையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல காற்று அதிகமாகி ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகி அங்கங்கே வலிக்க ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு காற்று அதிகமுள்ள உணவுப் பயிர்கள், பயிர் வகைகள் அல்லது பேக்கரி ஐட்டங்கள், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், பேக்கரி ப்ராடக்ட்டு, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது அங்கங்கே இடுப்பு வலிக்கிறது, இல்லைன்னா வயிறு உப்பசமாக இருக்கிறது, ஜீரணம் சரியில்லாமல் இருக்கிறது, தலை வலிக்கிறது, பின்னந்தலை வலிக்கிறது, இது மாதிரி குறிப்பிட்ட இடங்களில் போய் அந்த காற்று சேர்ந்து வலியை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி தான் அவங்க உடலில் காற்று சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது சின்ன பிரச்சனை. இப்போது ஆல்ரெடி ஒருத்தரோட உடம்புல ஏதோ ஒரு நோய் இருக்குது, ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி காற்று அதிகமாக போகிறதுனாலையோ அல்லது காற்று கெடுறதுனாலையோ ஆல்ரெடி இருக்கிற அந்த நோய் பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த காற்றை, வாதத்தை எப்போவுமே சீராக வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். சீராக வெளியேற்றுறது அப்படின்னா என்னென்னா, ப்ராப்பரான வெப்பத்தை, அதாவது உழைப்பு மூலயமா கொடுக்குற வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல இருக்கிற காற்று வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க சீரான உழைப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு சரியாக சாப்பிட்லனாலும் சரி, இல்லை பசித்து சாப்பிடாமல் இருந்தாலும் சரி, இல்லை பயிறு வகைகள், வாதம் அதிகமான உணவுகளை எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு சீரான உழைப்பு இருக்கும்போது அந்த காற்று, அந்த வாயு அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. ஏன்னா உழைப்பு மூலயமா சீராக அந்த காற்று வெப்பமாக கன்வெர்ட் ஆகி வெளியே போயிடும், வேர்த்துரும். இது பிரச்சனை இல்லை. ஆனால் உடல் உழைப்பே இல்லாமல் காற்றை அதிகமாக உள்ளே அனுப்புறது, அப்படி இல்லைன்னா உடம்புக்கு ஹீட் ஆகிற ப்ராசஸ் எதுவுமே பண்ணாமல் காற்றை மட்டும் உள்ளே அனுப்புறது, பசித்து சாப்பிடாமல் இருக்கிறது, இரவு நீண்ட நேரம் கண் விழிக்கிறது, பொரித்த உணவு, பேக்கரி உணவு, பயிறு வகைகள், வெப்பத்தை ஈர்த்து காய்கறியாக தானியமாக வர்ற உணவுப் பொருட்கள், இது எல்லாத்தையுமே தொடர்ந்து அடிக்கடி எடுக்கிறது, ரெகுலராக எடுக்கிறத பற்றி தான் சொல்கிறேன். எப்போயோ ஒரு தடவை எடுத்தால் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற காற்று கெட ஆரம்பிக்கும். அப்படி கெடுறது மூலயமா உடலோட வெப்பம் அதிகரித்து அங்கங்கே வலிகள் ஏற்படும் அல்லது ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையை அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரங்க உடலில் இருக்க காற்றை எப்போவுமே சீராக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். புதுசாக காற்று உருவாகாத நடவடிக்கையை பண்ண ஆரம்பிங்க. இது எல்லாமே எப்போவுமே கிடையாது. எப்போ உங்களுக்கு உடல் தொந்தரவு ஏற்படுது, அசௌகரியமாக இருக்குது, இல்லைனா எப்போ நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கையை தொடர்ந்து செய்கிறீங்க, அனுதினமும் இதே மாதிரி நடவடிக்கை செய்கிறீங்களோ அப்போ தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வரும். ஸோ இதை மட்டும் தவிர்த்துக்குங்க. நன்றி.